வணக்கங்க. நம்ம சூரியன் உச்சம் பெற்றா பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுபடி ஒவ்வொரு லக்னத்து வாரியா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த லக்ன வரிசையில நேற்றைக்கு நம்ம கன்னி லக்னம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ துலா லக்னத்திலிருந்து பார்ப்போம். துலா லக்னத்துக்கு சூரியன் உச்சம் பெற்றா என்ன நடக்குன்னா, துலா லக்னத்துக்கு சூரியன் 11ஆம் அதிபதி, சிம்ம ராசி அதிபதி 7ல போய் உச்சம் பெறாரு. இப்போ 7-11 கனெக்டிவிட்டி ஏற்படுது. இப்போ 7-11 கனெக்டிவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் உள்ள மனைவி. 7னா கணவன் மனைவி, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். அப்போ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், இப்படி எல்லாம் பாவகாரத்தோடு நம்ம சொன்னோம். அப்போ 7-11 கனெக்டிவிட்டிங்கிறது நல்ல லாபம் உள்ள நல்ல அசட் உள்ள மனைவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, வியாபாரம், கூட்டாளிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல லாபத்துடன் இவங்க நடக்கும். இந்த துலா லக்னக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெறவங்க வியாபாரத்தில் பிஸ்னஸ்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில்களை அமைக்கலாம் சொல்லுது. அதே சமயத்தில் அந்த துலா லக்னத்துக்கு சூரியன்கிறவர் சரலக்னமாக இருக்கிறதுனால 11ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க. இப்போ பாதகாதிபதி மாரகாதிபதிங்கிறது ஒரு டாபிக் இருக்கு. அதை நான் தனிப்பட்ட வீடியோவில் போடுறேன். பாதகாதிபதிங்கிறது கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். இப்போ இந்த மாதிரி துலா லக்னத்துக்கு சூரியன் 7ல் உச்சம் பெறது மனைவி மூலமா லாபத்திலையும் தொழில் கூட்டாளிகள் மூலியமா லாபத்தையும் கொடுக்குது. அதே சமயத்தில் அது பாதகாதிபதி கிரகமாக வரனால அதில் சில இடர்பாடுகளையும் கொடுக்கும். அடுத்தபடியாக விருச்சிக லக்னத்துக்கு பார்ப்போம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. 10ங்கிறது சுய தொழில் அதிபதி, 6ங்கிறது பார்த்தீங்கன்னா அடிமை தொழில் அதிபதி. அப்போ அந்த 10ஆம் அதிபதியின் சுய தொழில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சமாகிறது பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரருக்கு ஒரு சிறந்த யோகத்தை தருது. அது பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப பெரிய லெவலில் போகுது. அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு அரசியல் தொடர்பான தொழில், ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி சூரியனா வரனால 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமா வைக்குதோ அது சம்பந்தமான காரகத்துவ தொழில்களை ஜாதகர் செய்வாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அப்போ அந்த 10ஆம் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகவே சூரியன் வரனால அந்த சூரியன்கிறது அவங்க சுய தொழில் பண்ணலாம். சுய தொழில் தான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வைக்கிறாரு. சூரியனும் சுய தொழில் காரகனா இருக்கிறாரு. அப்போ அந்த சூரியன் அரசாங்க தொடர்பான அரசியல் சம்பந்தமான வேலைகள், அரசாங்க வேலை, அப்போ அரசு சம்பந்தமான இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே அவர் அடிமை தொழிலாக போவார். 10ஆம் அதிபதி 6ல் போறங்காட்டி அந்த சூரியன் சம்பந்தமான காரத்துவ வகையில் அடிமை தொழிலில் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் 6ஆம் இடங்கள் நோய், கடன், வம்பு வழக்கில் குறிக்கிறதுனால அந்த நோய் சம்பந்தமான எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா நோய் சம்பந்தமான எண்ணங்கள் இல்லைங்க, நோய் சம்பந்தமான விஷயங்களும் இடர்பாடுகளும் நடக்கும், கடன் சம்பந்தமான விஷயங்களும் நடக்குங்க. அடுத்தது தனுசு லக்னக்காரங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி போய் 5ல் உச்சமாகிறார். இது ஒரு சிறந்த ராஜயோகம். ஓகேங்களா? அப்போ இந்த ராஜயோகம் எப்படி செயல்படுதுன்னா 9ஆம் இடத்து அதிபதிங்கிறது அப்பாவை குறிக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு அப்பா ஒரு பேர் புகழ் பெற்ற ஜாதகரா இருப்பாரு. அப்பா இந்த ஜாதகரோட அப்பா தனுசு லக்னக்காரங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றவங்க அந்த தனுசு லக்னக்காரங்களோட அப்பா பேர் புகழ் பெற்றவராக இருப்பார். ஏன்னா ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்துல திரிகோணங்கிற நம்ம இதை ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம். திரிகோணங்கிறது 1, 5, 9. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி 5ல் உச்சமாகிறது ஒரு சிறந்த ராஜயோகங்க. அப்போ அவங்க அப்பா பேர் புகழா அரசியல் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை நல்லா இது பண்ணுவாரு. அடுத்தா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரும் அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்துல அதிகாரமுக்க பதவியில இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்தபடியா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதியான சிம்ம ராசி அதிபதி 4ல் போய் உச்சமாவாரு. அப்போ 8ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல 6, 8 பாவங்கள் அவயோகமா இருக்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அப்போ 8ங்கிறது பார்த்தீங்கன்னா தீர முடியாத பிரச்சனை, கடன், வம்பு வழக்கு, இதெல்லாம் போய் இந்த கிரகம் மகர லக்னத்துக்கு உச்சமாக இருக்கிறது ஒரு அவ்வளோ சிறப்பான பலன்களை ஓரளவுக்கு தராதுங்க. ஆனால் அந்த 8ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளி தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங்கு, ஃபினான்சிங்கு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி டிஃபரெண்ட்டான தொழிலில் அது நல்ல பலாபலங்கள் தரும். அது 4ஆம் இடத்துல உச்சமாகறதுனால பார்த்தீங்கன்னா அது 8ஆம் அதிபதியோ அஷ்டமாதிபதி பாதகாதிபதி எல்லாம் உச்சமாகக்கூடாதுங்க. கெட்ட கிரகங்கள் எப்பவுமே பலம் பெறக்கூடாது. நல்ல கிரகங்கள் பலம் பெறலினாலும் பரவாயில்லைங்க, கெட்ட கிரகம் பலம் பெறக்கூடாதுங்க. அப்போ 8ஆம் அதிபதி 4ல் உச்சமான என்ன ஆகுனா 4ஆம் இடங்கிறது மாத்ருஸ்தானம் சொல்லியிருக்கோம். அம்மா வைக்கக்கூடிய ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனத்தை அசட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஒரு கெட்ட கிரகத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி மகர லக்னத்துக்கு 4ல் உச்சமானா அவங்களோட அம்மாவினுடைய உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். அந்த வீடு, வண்டி சம்பந்தமான விஷயங்களை
தொந்தரவாக தான் இருக்கும். அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து வீடுக்காக கடன் கட்டி அவன் பாதி வாழ்க்கை ஓயும், வண்டி வந்து என்ன பார்த்தாலும் அது ரிப்பேராக இருக்கலாம். இந்த மாதிரி மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் உச்சமாகிறது அவ்வளோ சிறந்த பலன்களை தராதுங்க. கும்ப லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சிம்மராசி அதிபதி 3ல் போய் உச்சமாகிறார். அப்போ கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி உச்சமாகிறது. 7ஆம் இடங்கிறது வந்து மனைவி குறிக்கக்கூடியது, கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில் கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்குது. அப்போ கும்ப லக்னத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்சமாகிறது, வரக்கூடிய மனைவி அரசாங்க உத்தியோகம் ரொம்ப இங்கே வந்து டாமினேஷன், சூரியனுங்க தான் டாமினேஷனுங்க. அப்போ கும்ப லக்னத்துக்கு டாமினேஷன் உள்ள மனைவி நல்ல அரசாங்க உத்தியோகம், சுய தொழிலில் இருக்கக்கூடிய மனைவி அமைவாள்னு அர்த்தங்க. அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விட ரொம்ப அந்த ஜாதகரோட தொழில் கூட்டாளிகள் பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் வந்து இந்த ஜாதகருக்கு அமைவாங்க தொழில் சம விஷயங்களை அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது மீன லக்ன அதிபதிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியானவர் 2ஆம் இடமான மேசத்துல உச்சமாகிறார். அப்போ 6ன்னா நான் சொன்ன நோய், கடன், வம்பு வழக்கு, அதில் அடிமை தொழில்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க. அப்போ அந்த அடிமை தொழில் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகிறது வந்து அவங்க அடிமை தொழிலில் ரொம்ப சைன் ஆவாங்க. 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் 2ஆம் இடங்கிறது டெய்லி வருமானத்தை குறிக்கூடியதுங்க. அப்போ அடிமை தொழில் மூலியம் பயங்கரமான ஒரு வருமானம் உள்ள ஜாப்ல அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அது கவர்மெண்ட் ஜாபாகவும் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதிங்கிறது சூரியனா வைக்கிறனால, சூரியன்கிறது கவர்மெண்ட் காரகத்துவம். நம்ம இதில் பூரா கவர்மெண்ட் ஜாப்பு, அரசியல், அரசாங்கம், நிர்வாக பதவி, இப்படி எல்லாத்தையும் நம்ம குறிச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். ஏன் இதை நம்ம அப்படி சொல்றோம்னா, சூரியன் வந்து காரகத்துவம் வந்து அரசாங்க பதவியை குறிக்கிறதுனால நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 2ல் உச்சமாகிறது இது ஒரு ராஜயோகம். எதுக்கு? வருமான காசு சமத்தில் சமம். ஏன்னா 2, 6ல் வருமானத்தை குறிக்குதுங்க. அப்போ அந்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பான குடும்பமாக இருப்பாங்க. ஆனாலும் அது 6ஆம் அதிபதியாக வரதுனால அவங்களுக்கும் சில நோய்கள், கடன்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்றா என்ன நடக்குன்னு பேசிட்டு வந்தோம். 12 லக்னத்துக்கும் பேசி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சூரியன் மேசராசியில் உச்சம் பெறதுங்கிறது இருக்குதுங்க. ஆனால் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பாவகரங்களோட அந்த மேசராசியில் சனி, ராகு போன்ற பாவகரங்களோட சேர்ந்திருந்தா இந்த பலன்கள் வந்து சொல்லக்கூடிய பலன்கள் வந்து எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா பாவங்களோட சேரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் குறைக்கப்படும், நெகட்டிவான பலன்கள் நடக்கும். எந்த ஒரு யோகமும் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செயல்படுறது பார்த்தீங்கன்னா அது பாவங்களோட சேராமல் கெட்டு போகாமல் அது இருக்கணுங்க. கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா, இப்போ இந்த சூரியன் உச்சம் பெற்ற சனி, ராகு அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி வேலை செய்யும் போது அந்த அவயோகஸ்தானத்தோடு சேரும்போது இந்த பலன்கள் வந்து பாசிட்டிவாக நடக்காமல் நெகட்டிவாக நடக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு எனக்கு நன்றி. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்கள் யூடியூப் வர்றதுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபாலோ கொடுங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.